பா செம்ம குளிர். ஆக்சுவலி இந்த வால்பாறை ட்ரிப்பை வந்து ஒரே வீடியோவே போடணும் தான் ஆசை. ஆனால் மக்களோட நலன் கருதி வீடியோவோட ஃபுட்டேஜ் லென்த்து கருதி இதை ரெண்டாக உடச்சி இங்கே பாதி அங்கே பாதின்னு போட்டிருக்கேன். எத்தனை டீ குடித்தாலும் பத்தவே இல்லைங்க இந்த குளிருக்கு. சியர்ஸ். செத்ததுக்கு அப்புறம் போற சொர்க்கத்தை விடுங்க, அது நமக்கும் தெரியாது, அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணவும் முடியாது. ஆனா வாழும்போதே பார்க்குற இந்த சொர்க்கம் இருக்க, அது நம்ம மனசுல பதியும், வாழ்நாள் பூரா நம்ம கூடவே இருக்கும். பனியால போர்த்தப்பட்ட இந்த மலையை பாருங்களேன், எவ்வளவு அழகா வெள்ளை வெளேர்னு இருக்குல்ல. அப்படியே மலையை சுத்தி சாம்பிராணி போட்ட மாதிரி இருக்கு. எங்க பார்த்தாலும் வெள்ளை வெளேர்னு பளீர்னு இருக்குல்ல. இப்ப நம்ம போக போற இடம் பாத்தீங்கன்னா தலனார் பள்ளத்தாக்கு. இந்த தலனார் பள்ளத்தாக்குன்றது தமிழ்நாட்டோட வால்பாறைக்கு அருகில இருக்கிற ஒரு அழகான மூடுபனி நிறைஞ்ச பள்ளத்தாக்கு. இது முழுக்க முழுக்க தேயிலை தோட்டத்தோட பகுதி. இது பாத்தீங்கன்னா வால்பாறையிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. நாங்க தங்கியிருக்கிற இடம் தான் உயரமான இடம் பார்த்தா, அதை விட உயரமான இடத்துல இருக்கு இந்த தலனாறு. நல்ல டாலஸ்ட் வியூ பாயிண்ட்.
பொலேரோ, தார் போன்ற கார் தான் இந்த ரோடுக்கு, அதாவது இந்த ஆஃப் ரோடுக்கு கரெக்டாக இருக்கும். தயவு செஞ்சு வேறு கார் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. உண்மையிலே பூமி உருண்டதான்றது இங்கே வந்து அது நிரூபணமாயிரும். அப்படி ஒரு பாயிண்ட்டுங்க இது. ஏன்னா பூமி உருண்டை மேலே, அதாவது ஒரு பால் மேலே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க இங்கே. இந்த கார் போயிட்டுருக்க, இது எங்கே போகுது, நேராக போகுதா இல்லை ஏதோ ஒரு பள்ளத்தை நோக்கி போகிற மாதிரி ஒரு ஃபீல். அதாவது ஒரு பால் மேலே வந்து நின்று ஒருத்தர் எப்படி பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியும், அந்த மாதிரி இருக்குது இந்த 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 பகுதி. வெல்கம் டு கூமாப்பட்டி. கூமாப்பட்டிக்கு ஒரு வரலாறை போட்ட மாதிரி, அதாவது அதுக்கு உருவாக்குன மாதிரி, இந்த தலைநாருக்கு நான் தலை வரலாறு சொல்ல வேண்டியது அவசியமே கிடையாது. ஏன்னா இதுக்கு போலி அலங்காரமே தேவையில்லை. இந்த பனிப்படர்ந்த மலைக்கு விளம்பரமே தேவையில்லை. இந்த வால்பாறையிலேருந்து ட்ராவல் பண்ணோம் இல்லைங்களா, அந்த வால்பாறையில் ட்ராவல் பண்ணும்போது தலைநாருக்கு ஒரு பகுதியாக ஒரு பிரிஞ்சது பாதை. அந்த பாதையை பிரிஞ்சு வரும்போது உண்மையிலே சான்ஸே இல்லைங்க. 4 வீலர் டிரைவ் பண்ணவே முடியாது. அது 4 வீலர் டிரைவாக இருந்தாலும் முடியாது. ஏன்னா அப்படி ஒரு பாறையால் சூழப்பட்ட ஒரு பாதை அது. எதிர்க்க ஒரு வண்டி வந்தால் கூட தெரியாதுங்க, அப்படி ஒரு இடம் அது. ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்தால் நம்ம பின்னோக்கி தான் திருப்பி போகணும். ரிவர்ஸ் கியர் போட்டு திருப்பி போகணும். ரிவர்ஸில் இறங்கி பார்த்து அது சான்ஸே இல்லை. ரியர் மிரர் கூட நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு பனி சூழ்ந்து அப்படியே இருக்கும். நம்ம கிளியர் வியூ கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு இடத்துல அட்வென்ச்சர் ட்ரிப்புங்க அது. இந்த மாதிரி க்ரீனில் கண்டிப்பாக 100% அட்டைப்பூச்சி இருக்கும். பார்த்து காலை வைக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னே தெரியல. நம்மளை சுற்றி அப்படியே பஞ்சடைச்சி இருக்கிற மாதிரி ஒரு காட்சியாக இருக்குது. நெஞ்சடைச்சி போகிற அளவுக்கு மிரட்சியாக இருக்குது. பொதுவாக நான் இந்த மாதிரி சீனியரிலாம் வந்து சினிமாவில் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். அதெல்லாம் சிஜின்னு நினைப்பேன். பட் இப்போ நேராக கண்கூடாக பார்க்கும்போது ரொம்ப வியத்தகு விஷயமா இருக்குது இந்த மாதிரி காட்சியெல்லாம். எந்த பக்கம் போனாலும் ஆக்சுவலி இது பயமுறுத்துகிற அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. என்னென்னா ஏதாவது ஒரு எண்டு தெரியணும் இல்லையா நமக்கு. இந்த எண்டுன்னு தெரிஞ்சால் இது வரைக்கும் நம்ம போவோம். இப்போ கடல் கூட பார்த்திங்கன்னா கால் முட்டி அளவுக்கு எந்த அளவுக்கு நம்மளை பாதுகாக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கடலில் நனைவோம், நடந்து போவோம். பட்டு இது எப்படின்னு தெரியல. என்ன நம்ம கண் வந்து கிட்ட போகும்போது நம்ம விசிபிளை வந்து பெருசாக காட்டுது. நம்ம விசிபிளை வந்து ஓகே இது ஒன்றும் இல்லை, போகலாம், இன்னும் போகலாம் காட்டுது. ஆனால் அது பனி மறைச்சதால் கண்மூடித்தனமாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுது. ரொம்ப த்ரில்லிங்கான இடங்க இது. அதாவது ரொம்ப அழகாக இருக்குது. அழகோடு சேர்ந்து இங்கே ஆபத்தும் இருக்குது. அதை ரொம்ப கவனமாக கையாண்டு இங்கே செயல்படணும். வேறு லெவல். ஸோ இந்த ஏரியாவில் ரொம்ப கவனமாக நடக்கணும். இங்கே பாருங்கள், யானை சாணம் போட்டிருக்கு. அப்போ இங்கேயே இருக்கணும். இதுலேருந்து ஒரே புகையாக போகுது. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் தலைக்கு மேலே இருக்கிற யானையை பார்த்து பயந்தாலும் இன்னொரு பக்கம் காலடிக்கு கீழே இருக்கிற அட்டைப்பூச்சியை பார்த்து பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஆமாங்க, இந்த க்ரீன் ஃபுல்லாக இந்த ஈரப்பதத்தில் அட்டைப்பூச்சி இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். உலகத்தில் இதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை, இதோட உலகம் முடிஞ்சு போகுதுன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வருது இந்த இடம். பார்க்க அழகாக இருந்தாலும் அழகில் ஆபத்து நிறைஞ்சி இருக்கிறத இங்கே உணர முடியுது. அதிக அளவில் யானைகள் நடமாடுற இடங்க இது. நாம் யானைகளை தப்பு சொல்லவே முடியாது. ஏன்னா அதோட இடத்துக்கு தான் நாம் வந்திருக்கோம். நம்ம இடத்துக்கு இந்த பயலுக வந்தால் விரட்டி அடிக்கிறோம், மின்வேலியும் அமைக்கிறோம். அவனுங்க இடத்துக்கு நாம் வந்தால் சும்மா விட்டுருவானுங்களா? பந்தாடிட மாட்டாங்க. இந்த பனி சூழ்ந்த இடத்துல, அதுவும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருந்து பாய்ஸ் வந்தால் எந்த பக்கம் ஓடுறதுனே தெரியல. ப்ரோ, யானை வந்து போன தடம். இதுக்கப்புறம் இங்கே நிற்கிறது சேஃப் இல்லை. ஒரு ஜூட். எந்த பக்கம் பார்த்தாலும் வெள்ளையாக இருக்குது. இந்த கருப்பு யானையை எங்கேருந்து கண்டுபிடிக்க? வந்த வழியே தெரியல, எந்த வழி போகிறது? இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னே தெரியலங்க. ஏதோ பள்ளத்தாக்கை நோக்கி போகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இந்த பனி சூழ்ந்து இருக்கனால நமக்கு சரியான வியூ கிடைக்கல. இந்த இடத்துல சூடாக ஒரு சுண்டல் கடையோ இல்லை பானிபூரி கடையோ போட்டால் எப்படி ஓடும்? அது எங்கே ஓடும்? அதிக அளவில் யானைகள் நடமாடுற இடங்க இது. நாம் யானைகளை தப்பு சொல்லவே முடியாது. ஏன்னா அதோட இடத்துக்கு தான் நாம் வந்திருக்கோம். பார்க்க அழகாக இருந்தாலும் அழகில் ஆபத்து நிறைஞ்சி இருக்கிறத இங்கே உணர முடியுது.
நம்ம இடத்துக்கு இந்த பயலுக வந்தால் விரட்டி அடிக்கிறோம், மின்வேலியும் அமைக்கிறோம். அவனுங்க இடத்துக்கு நாம் வந்தால் சும்மா விட்டுருவானுங்களா? பந்தாடிட மாட்டாங்க. இந்த பனி சூழ்ந்த இடத்துல அதுவும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருந்து பாய்ஸ் வந்தால் எந்த பக்கம் ஓடுறதுனே தெரியல. கொஞ்சம் ரிஸ்கான இடம் தான் கூட. ஏன்னா இப்போது யானை பிளிரும் சத்தம் கேட்டால் எங்கே எப்படி ஓடுறதுன்னு தெரியாது. ஏன்னா இதுக்கப்புறம் பள்ளம் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம ஏதோ பள்ளம் இல்லைன்னு நினச்சிட்டு போயிட்டு இருந்தோன்னா டவுன் என்ன ஆகும்னு தெரியாது. ஒரு எலும்பு மிஞ்சாது. இதுக்கப்புறம் போகிறது கொஞ்சம் டேஞ்சர்னு நினைக்கிறேன். கூட வந்த மக்களையும் காணோம். பாருங்க, இங்கேயும் யானையோட சாணம். எங்கே சுற்றி பார்த்தாலும் யானையோட சாணம் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது இப்போ தான் வந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். வண்டியை விட்டு ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டேன். வாங்க அப்படி திரும்பி போக வேண்டியதான். உதவின்னு கூக்குரலிட்டா இங்கே ஒருத்தன் வரமாட்டான். ஐயோ சாமி காப்பாற்றுங்கடா அப்படின்னா கூட ஒரு காக்கா வராது. ஏன்னா அப்படியான இடம் இது. அந்த மாதிரியான இடத்துல இருக்கேன். பட் எலிஃபண்ட் வரும் இங்கே. உதவ இல்லை, உதைக்க. ஆனந்தமே பாஸ் போலாமா? மச்சி, பிளாக் டீ ரெடி. வா. வந்துட்டேன். ஒருத்தனுக்கு கட்டஞ்சேரி இல்லைன்னா கட்டஞ்சாயா சாப்பிடணும். போட்டு கொடுத்த கண்ணியவா இவரு தான். சூப்பராக ஒரு கட்டஞ்சாயா, அது கட்டஞ்செரி இல்லாத நேரத்தில் ஒரு கட்டஞ்சாயா கொடுத்தாரு பாருங்க. வாவ் வாவ், சான்ஸ்லெஸ். வெறும் சினிமாக்களில் மட்டுமே பார்த்து பழகி போன கண்ணுக்கு இப்படி கண்ணுக்கு நேரடியாக விருந்து கொடுத்தா மனசு சந்தோஷமாக தானே இருக்கும். இந்த இடம் கொஞ்சம் இன்டீரியர் தான், ஆனால் செம்மையாக இருக்குது. இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க, அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதில் குளிக்கணும்னு ஆசை தான், ஆள் நடமாட்டம் இல்லை. அது ஐயோ அம்மான்னு கத்தினா கூட யாரும் வர முடியாது, ஏன்னா அப்படி ஒரு இடமா இருக்குது. அழகாக இருக்குது, அதை ரசிக்கலாம். பட்டு அனுபவிக்க தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. வாங்களேன், இந்த அருவியை கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாமா? வாங்க. பூச்சிகளோட கூட்டு சத்தம் கேட்குதா? ஏதோ ஒரு உயிரினா நம்ம இடத்துக்கு வந்திருக்குன்னு பரவாயில்ல பேசிக்கிறது காதுக்கு பரவாயில்லாமல் கேட்குது. நான் சொன்ன இடம் இதான். எப்படி இருக்கு ஃபால்ஸ்?
நான் சொன்ன சரிதானே, இந்த அழகை ரசிக்கிறதோ நிறுத்திக்கிறது பெட்டர். இங்கே அட்டைப்பூச்சி நிறைய இருக்குது, காலில் எப்போ எப்படி ஏறுதுன்னே தெரிய மாட்டுது. இது நம்ம ரத்தத்தை ஆட்டையை போகிறதோட சரி, ஒரு நோட் புக்குக்கும் யூஸ் ஆகாது. ஒன்றாவதுங்க பிளட் மட்டும் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன சொல்ல, ஒரே ஒரு கடி கடிச்சாலும் பொல பொலன்னு ரத்தம் வந்துடும் ஒரு பாட்டில் அளவுக்கு. இங்கே பாருங்க. என்னையும் ஒரு அட்டைப்பூச்சி கடிச்சுது, ஆனால் நான் அதை அடிக்கலை, மன்னிச்சு விட்டுட்டேன். ஏன்னா அது உடம்புல ஓடுறது என்னோட ரத்தமாச்சே, எப்படி அடிப்பேன்? சரிதானே? மறுக்கா சொல்கிறேன் மக்களே, மறுக்காமல் போலேரோ இந்த மாதிரி தார் இந்த மாதிரி வண்டி தவிர வேறு எந்த வண்டியை கொண்டு வந்துடாதீங்க. இப்படி தான் இருக்கும் ரோடு. வெற்றிலை வடிவில் ஒரு பாறையை பாருங்கள், அந்த அருவியில் நனையாமல் தலை தூக்கி நிற்கிது, எவ்வளோ அழகாக இருக்குது. பொதுவாகவே இந்த அருவிகள் புரியாத புதிர், அதாவது விடையே தெரியாத கேள்விகளாக இருக்கும். இந்த அருவியோட ஆரம்பத்தை ஆராயணும்னா ஆயுசே முடிஞ்சிடும். வெளிச்சத்தில் இந்த சத்தம் வந்து காதுக்கு இதமாகவும் பதமாகவும் இருக்குது. ஆனால் இதுவே நடு ராத்திரியில் இந்த இடத்துல நின்று பார்த்தா ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் கூட இங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லாமல் அறமனசோட என் கூட இருந்த மனிதர்களின் அறிவுறுத்தலின்படி வற்புறுத்தலின்படி இங்கிருந்து நகர்கிறேன் நனைந்த இதயத்தோடு. இப்போது நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தல்னாரோட டாப் வியூவில் இருக்கேன். இதுக்கு மேலே டாப் கிடையாது ஆக்சுவலி. பாருங்க, ஓகே, ஒரு நிமிஷம் இதை சரி பண்ணிட்டு வந்துடுறேன். செம்ம காற்று, செம்ம மழை. இந்த தல்னாரோட டாப்பில் இருக்கேன். அருமையான நண்பர். ஹாய். உங்கள் பேர்? என் பேர் அப்துல் காதர். இவரு தாங்க செம்மையாக சுற்றி காமிச்சாரு ஏரியாவை. வால்பாறை நம்ம ஊர் தாங்க. அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, இவருக்கும் வால்பாறைக்கும் சம்மந்தம் இருக்கு. அதாவது வால்பாறையில் லோக்கல் காணது எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சாரு. வால்பாறையில் வந்து எவ்வளோ ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கு, அந்த இடம் எல்லாம். இப்போ நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான இடம். இங்கே பாருங்க, சுற்றி பாருங்க, 360 டிகிரி. இந்த மாதிரி சுகமான சுகனா சிக்கன் பிரியாணி கிடைச்சா மனசும் வயிறு வேணாம்னா சொல்லும், லபக்குன்னு கையில் வாரி வாயில் போட தானே சொல்லும். கையில் கரண்டி இல்லை, அதுனும் உண்மைதான். அதுக்காக கடமையை விட்டுற முடியுமா? இந்த மலைச்சரிவில் எப்படி தான் அந்த மாடெல்லாம் கிரிப்பாக நிற்குதோ. சைட் சீயிங் போனதில் நம்ம நண்பரை அட்டைப்பூச்சி கடிச்சதில்ல, அந்த அட்டைப்பூச்சி கடிச்சதுக்கு என்னடா மருந்து போடலாம் அப்படின்னா நிறைய ரெமெடி நிறைய பேர் சொன்னாங்க. உப்பு போட்டால் போயிடும், அப்புறம் டெட்டால் போட்டு தேய்ச்சி விட்டால் அட்டைப்பூச்சி ஒட்டாது அப்படின்னாங்க. ஆனால் அதேமாரி அட்டைப்பூச்சி கடிச்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது, ரத்தம் வந்துகிட்டே இருக்க, நான் ஸ்டாப்பாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு கேட்டால், மெடிக்கல் ஷாப்பில் போய் ஏதோ ஆயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டால், ஆயின்மெண்ட்லாம் இதுக்கு தேவையில்லை சார், ஒரே ஒரு வழி இதுக்கு பேப்பர் தான். என்னடா பேப்பர் அப்படின்னு பார்த்தா இந்த பீடி பேப்பர் கொடுத்தாரு. இந்த பீடி பேப்பருக்கு அவ்வளோ மகத்துவமா, இதை வந்து எசை தொட்டு அந்த அட்டைப்பூச்சி கடிச்ச இடத்துல ஓட்டினா போதுமா. எப்படி இருக்குல்ல விஞ்ஞானம். ஸோ
இதுக்கு விளம்பரம் பார்த்தீங்கன்னா அட்டைப்பூச்சி கடிக்கு பீடி விளம்பரத்துக்கு இது ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன டீ பிரேக் எடுப்போமா? நாங்கள் தங்கியிருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு கட்டிட மேம்பாட்டு பணி நடந்துட்டு இருந்தது. சரி, அங்கே என்ன தான் நடக்குது, என்ன தான் கட்டுறாங்கன்னு போய் பார்க்கலாம், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக அப்படியே சின்ன ஒரு ஆய்வு நடத்தலாம் சரி அப்படின்ட்டு கொஞ்சம் நடந்து போனால் அந்த பில்டிங்கில் ஏறணும். அதாவது இந்த மலையோட சரிவில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர், அந்த மாதிரி ஒரு வடிவமைச்சிருந்தது. மேலே போய் பார்த்தா அந்த பில்டிங் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து யானை வந்து சாணம் போட்டு போயிருக்கு. என்னடா இது ஆச்சரியம்! இந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு இந்த யானை எப்படி வந்திருக்குன்னா, அதோ இந்த மலையோட பகுதியை பாருங்கள். இந்த மலைப்பகுதி வந்து எப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஜாயின்ட் ஆகுது. ஸோ இந்த பக்கம் சர்க்கிட் வந்து இவர் உணவு தேடி வந்திருக்காரு. இந்த பாய்ஸ் எல்லாமே, இந்த பாய்ஸ் எதை சாப்பிட வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பனைமரம் இந்த தென்னை மரத்தில் வந்து கட் பண்ணி பலகை அடிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த பலகையை சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், அவங்க கடிச்சு போட்ட இடம் இதெல்லாம் பாருங்கள். இப்போ இதெல்லாம் கடிச்சு போட்டதா? ஆமாம், அதெல்லாம் கடிச்சு போட்டது. ஓ, கீழே வச்சிருந்த பலகை எல்லாம் தம்பி காலில் ரத்தம் எல்லாம் நின்று சாப்பிட்ருக்கு. எல்லா பழங்கும் சாப்பிட்ருக்கு. எல்லா பழங்கும் அடிச்சு உடச்சி மிதிச்சு ஆணியோட சேர்த்து ஆணியோடய சேர்த்துங்க. காலு இங்கே உள்ளதெல்லாம் ஆணி பிடிங்கி வச்சிருந்தது. அங்கே உள்ளது கொஞ்சம் ஆணி இல்லாமல் இருந்தது, ஆணியோட இருந்தது. அதையும் பிடிங்கி தின்றுச்சு பார்த்துக்கோங்க. இங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் தின்னு இதெல்லாம் இழுக்க முடியல, அதனால இதை விட்டுட்டு போயிடுச்சுங்க. இல்ல இதே காலி பண்ணி இருக்கும். ரெண்டாவது காஞ்ச பலகை ஆச்சுங்களா, ஆமா திங்க முடியாது. ஆமா கரெக்ட், ஈரமா இருக்குன்னு ஈரமா இருக்கு, நல்ல சாப்பிட்டுருச்சுங்க. எத்தனை இந்த ரூம்குள்ள பலகை, இந்த ரூம்குள்ள பலகை, எல்லா ரூமும் இந்த சரி வெளியெடுக்கிற மாதிரி ஐடியா பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் காலி பண்ணிச்சு. ஆணி தான் ஏதாவது பாவமா இருக்கு. பொருள் போட்டும் போச்சு. இந்த யானைகள் ஏன் வந்து இந்த மரப்பலகையை சாப்பிடுதுன்னா, இந்த மரப்பலகைகள் எதனால் ஆனதுன்னா, தென்னை மரம் இருக்கு இல்லைங்களா, அதில் செஞ்ச பலகை, அப்புறம் பனை மரத்தோட அதில் செஞ்ச பலகைகள், இதெல்லாம் வந்து மழையில் ஊறும்போது அதுக்கு சுவையை தருது. ஊறும்போது நல்லா அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அந்த மற்ற மரமாக தான் சாப்பிடாது, இது தென்னை மரம் பனை மரம்ன்றதுனால விரும்பி சாப்பிடுது போல். இதுவே வேப்ப மரமாக இருந்தால் திரும்பி கூட பார்த்துருக்காது. இந்த யானை வந்து மரப்பலகையை சாப்பிடுது, மிச்சம் வச்சது அதெல்லாம் விடுங்க. ஆனால் இதை வச்சு இந்த பில்டிங்கை கட்டின சிமெண்ட் கம்பெனிக்கு ஒரு விளம்பரம் தரலாம்ல, காசு தேருமா? ஓகே, 2 நாள் வால்பாறையில் டைம் போனதே தெரியல. இயற்கை எழில் கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தது இந்த இடத்துல. ஓகே, இப்போ நாங்கள் அப்படியே வால்பாறையிலேருந்து பொள்ளாச்சிக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த வேலை பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ஆறுன்னு ஒன்று இருக்கான். சரி, அங்கே போய் அதையும் கொஞ்சம் விசிட் அடிச்சுட்டு இறங்க வழி தான், இதுக்குன்னு தனியாக போக தேவையில்ல. அதே இடத்துல நின்று பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஹாய், இப்போ நான் வந்திருக்கேன் இடம் வந்து கூமாப்பட்டி, கூழாங்கல்பட்டி. ஐயோ, கூழாங்கல் ஆறு. கூழாங்கல் ஆறுக்கு இப்போ வந்திருக்கேன். அதோ இருக்கு, வாங்க போ. இது வால்பாறையில் இருக்கிற கூழாங்கல் ஆறு, இதுக்கு பேர். ஆனால் ஒரு கூழாங்கல் கூட இல்லை, ஆனால் பேர் மட்டும் இருக்குது. தெரியல, ஒரு தண்ணி கடியில் இறங்கி பார்த்தா தான் கூழாங்கல் இருக்குமோ. செம்மையா இருக்குல்ல ஏரியா. இந்த இடத்துல காடை முட்டை கடை ஒன்று ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டேன். போமா? சின்ன கல்லாறு
இங்கே ரொம்ப காடை முட்டை ஃபேமஸ்னு கேள்விப்பட்டேன். அதான் காடை முட்டையை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு. ஒவ்வொரு காடை முட்டையும் இவ்வளோ பெருசு இருக்குது. காடை மசாலா சொல்லியிருக்கேன். காடை முட்டை பார்த்துருமா? சின்ன குழந்தைகள் பகுதியில் வந்து இந்த காடை முட்டைலாம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டேன். அதுக்காக ஒரு ரவுண்ட் அடிச்சு இங்கே வந்திருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஒவ்வொரு காடை முட்டையும் அந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். இதனால பெருசாக இருக்குது. செம்மையாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் மீன் வால் ஒன்று சொல்லிட்டாங்க. மீன் ஆற்று மீன், டேம் மீன் நினைக்கிறேன். இந்த மீன் வந்து வால் பகுதியை மட்டும் எடுத்து கொடுத்து ஸ்பெஷலாக அக்கா பொறிக்க சொல்லியிருக்கேன். அவங்க பொறிச்சு தருவாங்க. அது வரைக்கும் இந்த டைம் பாஸ் இது சாப்பிட்டு இருக்கோம். இல்லை, இந்த டைம் தான் பாஸ் ஆகும். இவ்வளோ குவான்டிட்டி இருக்குது. செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு. ரைட், முட்டை சாப்பிட்டு முடியறதுக்குள்ள மீன் ரெடி ஆகிடுச்சு. ஸ்பெஷலாக வால் பகுதி கேட்டேன். எல்லா மீன்லேயும் வால் பகுதி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீனுக்கு பலமே வால் தான். அதனால் வால் பகுதி வந்து யாரும் தூக்கி எறியாமல் அதோட சேர்த்து சாப்பிட்டா நல்ல பலம். ஏன்னா ஒரு மீன் இப்படி தள்ளுறதே அந்த வால் பகுதி தானே, அங்கே தான் ஸ்ட்ரென்த்து. செம்ம சூடாக இருக்குது. செம்ம. இந்த கூழாங்கல் ஆற்றை பார்த்துட்டு அப்படியே மலை இறங்க ஆரம்பித்தேன் ட்ரிப்பை முடிக்க. திருப்தியாக காடை முட்டையும் மீன் வாழையும் வறுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே காரை மெதுவாக ஓட்டிக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தேன். அப்படியே அந்த வேலை என்னென்ன வியூ பாயிண்ட் இருக்குன்னு பார்த்துட்டே போவோமே. இப்போ நான் போயிட்டு இருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளமலை சுரங்கப்பாதை வெளிமுகப்பு பகுதி, அதாவது நீர்வளத்துறையினால் பாதுகாக்கப்பட்ட பகுதி. இந்த பகுதியில் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் வந்து பாலத்து மேலே உட்காந்து அத்துமீறி குளிக்கவோ புகைப்படம் எடுக்கவோ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கை போட்டிருக்காங்க. அப்புறம் எதுக்கு இந்த இடம் ஒன்றுமே இல்லை, லாக் பண்ணி வச்சுட்டாங்க, வேஸ்ட்டு. இந்த இடம் வந்து வெள்ளமலை சுரங்கப்பாதை, அதாவது வெளிமுகப்பு நீர் பகுதியோட நீர்வளத்துறையோட பாதுகாப்பு பகுதியாது. இந்த இடம் வந்து இப்போ இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு பொதுமக்கள் பார்வைக்கெலாம் விடலை. அதனால் ஃபுல்லாக கம்பி வேலி போட்டு லாக் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லோரும் வெளியிலேருந்து தான் பார்த்துட்டு இருக்கோம் இங்கேருந்து. ஓகே, இவ்வளோ தூரம் வந்து கொஞ்சம் ஏமாற்றம் தான். அப்படியே வெளிப்புற மட்டும் பார்த்துட்டு போகிறோம். ஓகே, இந்த இடம் கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஆள் நடமாட்டம் இல்லை, நான் மட்டும்தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். இந்த பாதை எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. ஏன்னா திடீர்னு ஒரு இடத்துல போய் முடிஞ்சதுன்னா திருப்பி என்னால் ரிவர்ஸ் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் இந்த பாதையே இருந்துச்சு. ரோடு என்னவோ கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருந்தது. பட்டு முன்னாடியும் ஒரு வண்டியில் பின்னாடியும் ஒரு வண்டியில் நான் மட்டும் போயிட்டு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு வண்டியை காணோம். இது நான் போகிறது சரியான வழி தானான்னு எனக்கே டவுட் ஆகிடுச்சு. அப்பாடா, ஒரு கார் கண்ணில் போட்டுச்சு. அப்போ நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். ஆஹா, மயில் என்ன தோகையை காணோம், கோழியை உரிச்சு விட்ட மாதிரி இருக்கு. ஓ, பெண் மயிலா? பொதுவாக ஆண் மயில் தான் அழகாக இருக்கும், பெண் மயில் இப்படி தான் இருக்கும். அப்படியே காரை பனியை கிழிச்சிக்கிட்டு போயிட்டே இருந்தா திடீர்னு ஒரு கண்கொள்ளா காட்சி. கண்ணை நைய புடையிற ஒரு காட்சி. என்னன்னா, ஒரு இடத்துல உட்காந்து சாக்கு அடிச்சிட்டு இருக்காங்க சில மக்கள். அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணலாமேன்னு பக்கத்தில் போய், இதெல்லாம் பொதுமக்கள் வர இடம், இங்கெல்லாம் இதெல்லாம் தேவையான்னு கேட்டேன்.
ப்ரோ இதெல்லாம் ஒரு கனவு ப்ரோ, இங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்ணும் ப்ரோ, இதெல்லாம் கிடைக்காது ப்ரோ, என்னதான் ஏசி ரூமில் உட்காந்தாலும் இதெல்லாம் கிடைக்காது ப்ரோ அப்படின்னு சொல்லி எனக்கே அறிவுரை சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டேக் கேர் பிரதர், சேஃப் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இல்லை டிரைவர்லாம் சாப்பிடல, அவர் சாப்பிட மாட்டார் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு என்னை பேச விடாமல் என் வாயை அடைச்சிட்டாங்க. சரி, அவங்களுக்கு அட்வைஸாக கட் பண்ணிவிட்டு என் ட்ராவலை நான் கண்டினியூ பண்ணேன். இவங்கெல்லாம் ஆளுக்கால் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஆல்கஹால் சொல்கிறத மட்டும் தான் கேட்பாங்க. ஒரு வழியாக வால்பாறையிலேருந்து பொள்ளாச்சிக்கு வந்தாச்சு. சரி, பொள்ளாச்சி வந்ததும் அப்படியே பசி வயிற்ற கிள்ளிச்சு. டைம் என்னான்னு பார்த்தா மணி 4:30 மணிக்கு எங்கே லஞ்சு கிடைக்கும் அப்படியே யோசிச்சு பார்த்தேன். அப்படியே கூகுள் மாமாவுக்கு தட்டி பார்த்தா கூகுள் மாமா சொன்னார், இங்கே ஒரு பயங்கரமான ஒரு ஹோட்டல் இருக்குது, அதாவது மெஸ்ஸு, அசோகா மெஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு காமிச்சிச்சு. அது ரேட்டிங்கை பார்த்தேன். அசோகா மெஸ்ஸுன்னு நான் பெரிய லெவலில் பயங்கர அடுக்கடுக்காக இருக்குன்னு பார்த்தா ஒரே அடுக்கில் இருந்தது. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரோடு நிறுத்திக்கிட்டாங்க. ஓடு போட்ட ஹோட்டலு, ரொம்ப பழமையான ஹோட்டல். என்னடா வருஷம்னு பார்த்தா 1962 தொடங்கின ஹோட்டல் இன்னைக்கு வரைக்கும் வெற்றிகரமாக ஓடுனா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சுவையை நல்லா கொடுத்துருப்பாங்க, ரொம்ப நியாயமாக நடந்திருப்பாங்க. ஆனால் என்னென்ன இருக்கு, இப்படி வாழலை பரிமாறி சீரக சம்பா அரிசியில் பிரியாணியை போட்டாங்க. செம்ம டேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், மெனு கார்டை பாருங்கள். இப்படி ஒன்றும் சொன்ன மாதிரி பெரிய அளவு ரேட்லாம் இல்லை, நியாயமான ரேட்டில் தரமான உணவு கொடுத்தாங்க. மனசு திருப்தியாக இருந்துச்சு, செம்ம. சொன்னாங்க வால்பாறையில் சொன்னாங்க இந்த இடத்துல சாப்பாடு நல்லா இருக்குன்னு. ஸோ தேடி அப்படியே மேப்பை போட்டு தேடி வந்து கார் ஒரு இடத்துல விட்டுட்டு அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்து சாப்பிட்டேன். செம்ம திருப்தியாக இருந்தது. ஓகே நண்பர்களே, கூடுமான வரைக்கும் வால்பாறையை சுற்றி பார்த்துட்டோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஷார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.